ஹாய்! நேத்து நம்ம எஸ்எஸ்சி அஃபிஷியலா ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்எஸ்சி ஸ்டெனோவோட கிரேட் சி அண்ட் டி 2026க்கான நோட்டிஃபிகேஷன். ஓகேவா? இந்த நோட்டிஃபிகேஷனை பார்க்கறதுக்கு நீங்க இந்த அஃபிஷியல் வெப்சைட்ல பார்க்கலாம். ஓகேவா? https:/ssc.gov.inங்கிற வெப்சைட் அஃபிஷியல் வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு. நம்மளோட டெலகிராம் சேனல்லையும் இதை ஷேர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ல என்ன கொடுத்துருக்காங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். எக்ஸாம் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ற டேட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 24th ஏப்ரல்ல இருந்து, அதாவது நேத்துல இருந்து 15th மே வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பனா இருக்கும். ஓகேவா? ஃபைனல் டே ஆஃப் ஃபீ பேமெண்ட் வந்து எப்போ க்ளோஸ் ஆகுது அப்படின்னா 16th மே உங்களுக்கு க்ளோஸ் ஆகுது. ஓகேவாப்பா? ஸோ எக்ஸாம் எக்ஸ்பெக்டட் டேட், அதாவது சிபிடி நடக்கிற ஸ்டேஜ் 1 சிபிடி நடக்கிற டேட் வந்து ஜூலைலேருந்து ஆகஸ்ட்குள்ளே வரலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. அடுத்து ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷனும், ஓபிசிக்கு வந்து 3 years ஏஜ் ரிலாக்ஸேஷனும், பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா ஒரு 10 years ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதே போல் எக்ஸ் சர்வீஸ்மேனு, டிஃபென்ஸில் இருக்கவங்க அவங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸும் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க நம்ம நோட்டிஃபிகேஷனில். இது இல்லாமல் இந்த டைம் வந்து எஸ்எஸ்சியில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சில சேஞ்சஸாக பண்ணியிருக்காங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து ஃபேஸ் 14ஓட நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருந்தது. ஓகேவா? அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோ டீட்டெயில்டாக பேசலாம். இந்த ஃபேஸ் 14லயே வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா செக்ஷனல் டைமிங்கை இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. அப்பவே எல்லாரும் பேசிட்டு இருந்தப்ப கண்டிப்பா வரப்போற எக்ஸாம் எல்லாத்துக்குமே எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் எல்லாத்துலயுமே வந்து இந்த செக்ஷனல் டைமிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கங்கிற ஒரு தாட் இருந்தது. ஸோ அதே மாதிரி இப்போ வந்திருக்க எஸ்எஸ்சி ஸ்டெனோ எக்ஸாம்லயும் வந்து செக்ஷனல் டைமிங்கை புதுசா கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? யூஸ்வலா எக்ஸாம் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பார்த்தலாம். 2 ஸ்டேஜஸா நடக்கும். ஒன்று வந்து சிபிடி 1 நடக்கும், அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். செகண்ட் வந்து ஸ்கில் ப்ரொஃபிஷியன்சி, அதாவது ஸ்டெனோ எக்ஸாம் நடக்கும். ஸ்டெனோனா ஷார்ட் ஹேண்ட் பிளஸ் வந்து டைப்பிங் உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர்ல நடக்கும். ஓகேவா? ஓகே. இந்த டைமும் அதே மாதிரி தான் நடக்குது. இந்த செக்ஷனல் டைமிங்கை மட்டும் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. சிபிடி ஒன்ல என்ன நடக்கும்? செக்ஷனல் வந்து 3 செக்ஷனா இருக்கும். பார்ட் 1ல வந்து உங்களுக்கு ரீசனிங் இருக்கும். ஓகேவா? ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் இருக்கு. பார்ட் 2ல வந்து ஜெனரல் அவேர்னஸ் இருக்கு. பார்ட் 3ல இங்கிலீஷ் லாங்குவேஜும் காம்ப்ரிஹென்ஷனும் இருக்கு. ரீசனிங் வந்து 50 கொஸ்டின்ஸும் அதோட மார்க் வந்து 50 மார்க்ஸ், அதாவது ஈச் கொஸ்டின் கேரிஸ் 1 மார்க். 50 கொஸ்டின்ஸ்க்கு 50 மார்க்ஸ். இந்த ரீசனிங்க்கு வந்து 30 மினிட்ஸ் தான் உங்களுக்கு செக்ஷனல் டைம். இந்த 30 மினிட்ஸ்ல நீங்க இந்த 50 கொஸ்டின்ஸை அட்டன் பண்ணணும். நீங்க இந்த 50 கொஸ்டின் அட்டன் பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி, இந்த 30 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த டைம், அதாவது பார்ட் 1 இந்த செக்ஷன் கம்ப்ளீட் ஆகி பார்ட் 2க்கு அதுவே மூவ் ஆன் ஆகி போயிடும். திரும்ப வந்து உங்களால அகெயின் இதை ஆக்சஸ் பண்ண முடியாது பார்ட் 1. ஸோ இது ரொம்ப கொஞ்சம் இம்பார்ட்டண்டான திங் தான். ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய டெஸ்ட் போட்டு பார்க்கணும். ஓகேவா? இந்த டைமிங்குள்ள முடிக்கிற மாதிரி நிறைய டெஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் மார்க் டெஸ்ட் நீங்க கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும். அப்பதான் வந்து அந்த டைம்குள்ள உங்களால முடிக்க முடியும். அங்க உங்களுக்கு பதட்டம் இல்லாம இருக்கும் எக்ஸாம் சென்டர்ல. ஓகேவா? பார்ட் 2ல வந்து நமக்கு வந்து ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கு. பார்ட் 2ல அதே மாதிரியே 50 கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க, 50 மார்க்ஸ். இதுக்கும் 50 கொஸ்டினுங்கிறனால 30 மினிட்ஸ் கொடுக்குறாங்க. இந்த ஜென்ரல் அவேர்னஸ்க்கு 30 மினிட்ஸுங்கிறது ரொம்ப அதிகம் தான். ஏன்னா நமக்கு தெரிஞ்சா ஆன்சர் பண்ண போறோம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போறோம். பட் ஸ்டில் இருந்தாலும் வந்து கொஸ்டினை நிறுத்தி நிதானமா படிக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய டைமிங் இருக்கு. ஓகேவா? ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்ல இந்த 30 மினிட்ஸ்க்குள்ள முடிக்க முடியுமா அப்படின்னா முடிக்க முடியும். ஆனா அதுக்கேற்ற ப்ராக்டிஸ் இருக்கணும். ஆனா ஜென்ரல் அவேர்னஸ்லாம் அந்த அளவுக்கு இந்த 30 மினிட்ஸ்ங்கிறது அவ்வளோ தேவைப்படாது. பட் ஸ்டில் 30 மினிட்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே. பார்ட் 3ல என்ன கொடுக்குறாங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன். இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து ஸ்டெனோல எப்பவுமே எஸ்எஸ்சி ஸ்டெனோல மேக்ஸ் இருக்காது. அதனால இங்கிலீஷ்க்கு வந்து 100 கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க, 100 மார்க்ஸ். ஓகேவா? இதுக்கு வந்து 60 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேவா? இது கொஞ்சம் மாடரேட்டான டைமிங் தான். ஓகே. ஓகே. டோட்டலா வந்து நமக்கு 200 கொஸ்டின்ஸ் 200 மார்க்ஸ்க்கு நடக்க போகுது. 2 ஹார்ஸ்க்கு எக்ஸாம் நடக்குது.
ஓகேவா? இது வந்து நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்லி சேலஞ்ச்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டைமிங் கொஞ்சம் மாறுது. ஓகேவா? ரீசனிங்க்கு அவங்களுக்கு 40 மினிட்ஸ் குடுக்குறாங்க. ஜெனரல் அவேர்னஸ்க்கு 40 மினிட்ஸ், இங்கிலீஷ்க்கு 80 மினிட்ஸ். 2 ஹார்ஸ் 40 மினிட்ஸ் எக்ஸாம் நடக்க போகுது அவங்களுக்கு. ஓகேவா? நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கானா? இருக்கு. நெகட்டிவ் மார்க்கிங் 0.5 மார்க்ஸ் நெகட்டிவ் மார்க்கிங் டிடெக்ட் பண்றாங்க. ஈச் ராங் கொஸ்டின்ஸ் கேரிஸ் 0.25 மார்க்ஸ் வந்து நெகட்டிவ் மார்க்கிங். முன்னாடியே சொன்ன மாதிரி நோ ஸ்விட்சிங் பிட்வீன் செக்ஷன்ஸ். ஒரு செக்ஷனுக்கும் இன்னொரு செக்ஷனுக்கும் நடுவில் உங்களால் ஸ்விட்ச் பண்ண முடியாது. ஓகேவா? மேண்டேட்ரியா ஃபர்ஸ்ட் செக்ஷனை முடிச்சுட்டு தான் செகண்ட் செக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக அதுவே மூவ் ஆன் ஆகி போயிடும். தோ ஆட்டோ சப்மிஷன் சொல்லியிருக்காங்களா? ஸோ ஆட்டோ சப்மிஷன் cannot கோ பேக். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் செக்ஷன் அதுவே ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகி செகண்ட் செக்ஷன் போயிடுச்சு. உங்களால் திரும்ப போய் ஃபர்ஸ்ட் செக்ஷனை பார்க்க முடியுமா அப்படின்னா பார்க்க முடியாது. ஓகேவா? அதனால நீங்க இதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னா பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 தான் இருக்கும். ஆனா இந்த டைமிங் கொடுக்காதனால இந்த 2 ஹார்ஸை நீங்க வந்து சில பேர் வந்து இங்கிலீஷ் அட்டன் பண்ணிட்டு ஜென்ரல் அவேர்னஸ் போவாங்க. சில பேர் ஜென்ரல் அவேர்னஸ் அட்டன் பண்ணிட்டு இங்கிலீஷ் அட்டன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி அட்டன் பண்ற மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருந்தது. இந்த டைம் அப்படி பண்ண முடியாது. ஓகேவா? அடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னா ஸ்கில் டெஸ்ட். ஸ்கில் டெஸ்ட் எப்படி நடக்கும் அப்படின்னா, இப்போ CBT 1 முடிச்சிட்டிங்கன்னு வைங்களேன். CBT 1 முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணாங்கன்னா அதுலேயே உங்களோட மார்க் ஸ்கோர் என்னங்கிறது தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு கட் ஆஃப் விடுவாங்க. ஓகேவா? அந்த மார்க் எல்லாம் பேஸ்டா ஒரு கட் ஆஃப் விடுவாங்க. நார்மலைசேஷன் பண்ணி ஒரு கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க. மல்டிபிள் ஷிஃப்ட்ஸா நடந்தா உங்களுக்கு நார்மலைசேஷன் நடக்கும். மல்டிபிள் ஷிஃப்ட் நடக்கல அப்படின்னா நார்மலைசேஷன் நடக்காது. இதையுமே வந்து நம்மளோட நோட்டிஃபிகேஷன்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? ஓகே. இப்ப நார்மலைசேஷன் பண்ணியோ பண்ணாமலோ ஒரு இது விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? நீங்க அதுல வந்து கட் ஆஃப் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை ஸ்கில் டெஸ்ட்க்கு கூப்பிடுவாங்க. நீங்க அப்ளை பண்றப்பவே ஸ்டெனோகிராஃபர் கிரேட் சிக்கு மட்டும் அப்ளை பண்ண போறீங்களா, இல்ல ஸ்டெனோகிராஃபர் கிரேட் டிக்கு மட்டும் அப்ளை பண்ண போறீங்களா, இல்ல 2 எக்ஸாமுக்குமே அப்ளை பண்ண போறீங்களாங்கிறது கேட்கும். 2 எக்ஸாமுக்குமே அப்ளை என்ன கேட்டா 2 எக்ஸாமுக்குமே அப்ளை பண்றதுதான் ஒரு பெஸ்ட் ஐடியா. ஓகேவா? ஓகே, உங்ககிட்ட ஸ்கில் இருக்கு, ஸ்கில் இல்லைங்கிறத தாண்டி 2 எக்ஸாமுக்குமே அட்டன் பண்ணீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஓகே. இப்போ வந்து இதுல ஸ்டெனோகிராஃபர் மோஸ்ட்லி நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன டவுட்டா இருக்கும் அப்படின்னா, ஸ்டெனோகிராஃபருங்கிறப்ப டெட்டோட அதாவது டோட்டோட ஸ்டெனோ எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி, அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துகிற ஸ்டெனோ எக்ஸாமோட சர்டிஃபிகேட்ஸ் வச்சிருக்கணுமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். ஸ்டெனோ எக்ஸாமோட சர்டிஃபிகேட்ஸ் உங்களுக்கு தேவையில்லை. டைப் ரைட்டிங் சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு ஸ்கில் இருந்தால் போதும். ஸ்டெனோ ஸ்கில் ப்ளஸ் டைப்பிங் ஸ்கில் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா போதும். அதுவே போதுமானது. இப்போ கிரேட் சி கிரேட் டின்னு 2 நடக்குது. கிரேட் சிக்கு வந்து 100 வேர்ட்ஸ் பர் மினிட், கிரேட் டிக்கு வந்து 80 வேர்ட்ஸ் பர் மினிட். இந்த 2 எக்ஸாமுக்குமே ஒரே சிபிடி தான் நடக்கும். ஆனால் கட் ஆஃப் மட்டும் 2 கட் ஆஃப் விடுவாங்க. கிரேட் சிக்கு தனியாக ஒரு கட் ஆஃப், கிரேட் டிக்கு தனியாக ஒரு கட் ஆஃப். இந்த 2 கட் ஆஃபையுமே நீங்கள் ரீச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 2 இதோட ஸ்கில்லுமே நீங்கள் அட்டன் பண்ணலாம். கிரேட் சியோட ஸ்கில்லுமே அட்டன் பண்ணலாம், கிரேட் டியோட ஸ்கில்லுமே நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஓகேவா? கிரேட் சிக்கு வந்து 100 வேர்ட்ஸ் பர் மினிட், கிரேட் டிக்கு வந்து 80 வேர்ட்ஸ் பர் மினிட். ஓகே. ஸ்கில் இதுக்கு வந்து 10 மினிட்ஸ் டிக்டேஷன் நடக்கும். ஓகேவா? 10 மினிட்ஸ் டிக்டேஷன். 10 மினிட்ஸ் டிக்டேஷனில் 100 வேர்ட்ஸ்னால் நமக்கு 1000 வேர்ட்ஸ் டோட்டலாக நம்மளுக்கு கவுண்ட் ஆகும். 80 வேர்ட்ஸ் 10 மினிட்ஸ்னால் நமக்கு 800 வேர்ட்ஸ் கவுண்ட் ஆகும். ஓகேவா? இந்த 1000 வேர்ட்ஸ் தான் நம்ம 40 மினிட்ஸில் கம்ப்யூட்டரில் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ண போகிறோம். இந்த 800 வேர்ட்ஸை வந்து 50 மினிட்ஸில் நம்ம வந்து கம்ப்யூட்டரில் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதுதான் எஸ்எஸ்சி ஸ்டெனோவில் இப்போ வரப்போகிற இதுக்கான நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். இதை தாண்டி வந்து ஓகே, மெயினாக ஒரு இதை சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். எஸ்எஸ்சி ஸ்டெனோவில் இதை அப்ளை பண்ணுறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னா 12th குவாலிஃபிகேஷன் இஸ் இனஃப். ஓகேவா? 12th குவாலிஃபிகேஷன் எக்ஸாம் தான் இது. ஓகேவா? நீங்கள் 12th முடிச்சிருந்தீங்கனாலே இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நாட் லெஸ் தேன் இங்கே ஏஜ் கொடுத்துருக்காங்களே, ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க.
25 கிரேட் சி. ஒரு செகண்ட். ஓகே ஓகேவா, கிரேட் சிக்கு உங்களோட ஏஜ் குவாலிஃபிகேஷன், அதாவது கிரேட் சிக்கு உங்களோட ஏஜ் லிமிட் வந்து 18 to 30 இயர்ஸ். ஓகேவா, இந்த ஏஜ் லிமிட் வந்து 1st August as of 1st August 2026 பிரகாரம். ஓகேவா, கிரேட் டிக்கு உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து 18 to 27 இயர்ஸ். இதுவும் as of 1st August 2026. ஓகேவா, இதை தாண்டி இன்னும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸை பற்றி இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும்ல. 31 வேகன்சிஸ், 731 வேகன்சிஸ். டென்டேட்டிவா இந்த இவ்வளோ வேகன்சிஸ் ஆல் ஓவர் இந்தியான்னு சொல்லியிருக்காங்க. 731 வேகன்சிஸ் சொல்லியிருக்காங்க. கிரேட் சி அண்ட் டி ரெண்டுலையுமே கம்பைன் பண்ணி 731 வேகன்சிஸ். இது இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம். டென்டேட்டிவான வேகன்சி லிஸ்ட் தான் இது. ஸோ அப்ராக்சிமேட்டாக ஜூலைலேருந்து ஆகஸ்ட்குள்ளே நமக்கு எக்ஸாம் வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பி ப்ரிப்பேர்ட், நிறைய டெஸ்ட் போடுங்க. இப்போ வரப்போகிற எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக வந்து எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் செக்ஷனல் டைமிங்கை நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஒரு எக்ஸாமுக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஃபேஸ் 14ஓட நோட்டிஃபிகேஷன்ஸை பற்றியும் நம்ம அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.